வணக்கம், நான் உங்க ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ். ஒரு இருள் சூழ்ந்த அடர்ந்த காட்டுல நள்ளிரவு இடியும் மின்னலும் வெடிக்குது. அந்த இடி முழக்கத்துக்கு நடுவுல ஒரு இளைஞன் உயிரை பணயம் வச்சு ஒரு பயங்கர அசுரனோட சண்டை போட்டுட்டு இருக்கான். பார்க்க மனுஷன் மாதிரி தான் இருப்பான், ஆனா அவன் கண்கள்ல இருந்து தீப்பொறி பறக்கும். கூர்மையான நகங்களால இளைஞனை நிலைகுலைய வைக்கிறான். அரக்கனோட கை ஓங்கி நின்னுச்சு. கிட்டத்தட்ட இளைஞனோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டான். அப்பதான் ஒரு அதிசயம். இளைஞனோட கை மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்த ஒரு நீண்ட அரிவாள் கைப்பிடிய தொடுது. முழு பலத்தையும் திரட்டி அரக்கனோட கைகளை விடுவித்து அந்த அரிவாளை எடுத்து ஒரே வீச்சு. அரக்கனோட தலை தனியா போய் பூமியில விழுந்துச்சு. ஆனா விசித்திரம் பாருங்க, தலையற்ற அரக்கனோட உடல் அதே வலுவோட சண்டைய தொடருது. இளைஞன் திணறி போனான், போராடினான். ஒரு கட்டத்துல அந்த தலையில்லாத அரக்கனோட உடல் இளைஞனோட கழுத்தை இறுக்கி மரணத்தின் விளிம்புக்கு தள்ள போகுது. அப்போதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு பெண்மணி, அவங்க உருவம் முழுசா தெரியல, ஆனா அவங்க நீளமான பாதத்தை வச்சு தரையில கிடந்த அந்த அரக்கனோட தலைய பூமிக்குள்ள அப்படியே நசுக்குனாங்க. அரக்கனோட தலை பூமிக்குள்ள போனதும் இளைஞனை பிடிச்சிருந்த அந்த தலையில்லாத உடல் அப்படியே சாய்ஞ்சிச்சு. உருவம் தெரியாத அந்த பெண்மணியோட பாதத்தை பார்த்த இளைஞன் பயத்துல நடுங்கி போனான். அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது. மகனே, கல்வி காத்தான், பயப்படாதே. சரி, இந்த இளைஞன் யாரு? அந்த மர்ம பெண்மணி யாரு? இந்த சம்பவம் எப்படி இந்த இடத்துல நடந்துச்சு? இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணி இருக்கு நண்பர்களே. இத்தனைக்கும் ஒரு முக்கியமான காரணம் பிரம்மஹத்தி தோஷம். ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு பாட்டி, ஆயா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா இன்னும் அவங்க பேத்திய சொல்றாங்க. அந்த பொண்ணு முணுமுணுத்துக்கிட்டே போறா. வெளியில இருந்து, அம்மா தாயே பிக்ஷாந்தேகி இன்னும் ஒரு குரல் கேக்குது. பொண்ணு கதவை திறந்து பாக்குறான். அங்க ஒரு பிச்சைக்காரன், அவனோட கையில ஒரு மண்டை ஓடு ஒட்டி இருக்கு. அதை பார்த்ததும் பயத்துல பின்வாங்குறான். பாட்டி வெளியில வந்து அந்த பிச்சைக்காரனை பார்த்து, ஏம்பா பேர் என்ன, உன் கைக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. என் பேர் தாண்டேஸ்வரன், ஒரு பிராமணரோட தலையை வெட்டினதால வந்த சாபம் இதுன்னு சொல்றான். பாட்டி அவனுக்கு உணவு கொடுக்கறாங்க. அவங்க கையை நீட்டும் போதே அவனோட கையில இருந்த மண்டை ஓடு அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உணவை முழுங்கிடுது. பாட்டி பயத்துல பின்வாங்குறாங்க. பசியால மயங்கி போன தாண்டேஸ்வரன் தான் இனி பகல்ல பிச்சை எடுக்க போக கூடாதுன்னு முடிவு செஞ்சு மயானத்துக்கு போய் சாம்பல் பூசிட்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சான். யாருமே அவனுக்கு உணவு கொடுக்கல. கொடுத்தாலும் அந்த கபாலம் முழுங்கிடும். இந்த நேரத்துல கல்வி காடுங்கிற இடத்துல பெத்தாண்டவன் ஒரு தலைவன் ஆட்சி செஞ்சான். கொள்ளை அடிச்சு மக்களை பயமுறுத்தி வந்தாலும் மக்களுக்கு உதவி செஞ்சான். எல்லா செல்வமும் அவனுக்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ஏக்கம், தன் குலம் தழைக்க ஒரு குழந்தை இல்லையேன்னு அவனும் அவன் மனைவி பெத்தாண்டவச்சியும் தினமும் சிவனை வேண்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பெத்தாண்டவச்சிக்கு பிக்ஷாந்தேகிங்கிற குரல் கேக்குது. வெளியே போய் பார்த்தா கையில பிச்சை பாத்திரத்தோட இன்னொரு கையில மண்டை ஓடோட தாண்டேஸ்வரன். அவனுக்கு பயப்படாம, சுவாமி நீங்க சாதாரண பரதேசி மாதிரி தெரியலையே, யாரு நீங்கன்னு கேக்குறான். தாண்டேஸ்வரன் தன் சாப கதைய சொல்றான். என் மனைவியை தேடி ஊர் ஊரா அலையறேன், தண்டகாருண்யம் போறேன், பசி உயிர் கொள்ளுது தாயே என்று சொல்றான். பெத்தாண்டவச்சி உணவை பாத்திரத்துல போட வழக்கம் போல கபாலம் அதை விழுங்குது. பெத்தாண்டவச்சி ஆச்சரியத்தோட பார்க்க, இதுதான் என் சாபம்மான்னு தாண்டேஸ்வரன் சொல்றான். பெத்தாண்டவச்சி பரிதாபமா, ஐயா சீக்கிரம் உங்க மனைவியை கண்டுபிடிச்சு சாப விமோசனம் அடைய ஈசனை வேண்டிக்கிறேன்னு சொல்றான். தாண்டேஸ்வரன் சிரிக்கிறான். கிளம்பும் போது பெத்தாண்டவச்சி, ஐயா எங்களுக்கு எல்லாம் இருக்கு, குழந்தை பாக்கியம் மட்டும்தான் இல்ல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்கிறான். அதுக்கு தாண்டேஸ்வரன், உனக்கு செல்வம் வேணுமா செல்வன் வேணுமான்னு கேட்கிறான். பெத்தாண்டவச்சி, செல்வன் தான் ஐயா வேணும்னு சொல்றான். உடனே தாண்டேஸ்வரன், உனக்கு புஜபலம் பொருந்திய மகன் பிறப்பான், ஆனா உன் கர்ம வினையின் பலனா மகன் வளர வளர உன்னோட சகல சௌபாக்கியமும் கரைஞ்சு போகும் சொல்லி கையில இருந்த விபூதியை ஆசையா கொடுத்துட்டு போறான். தாண்டேஸ்வரன் வாக்குப்படியே கொஞ்ச காலம் கழிச்சு பெத்தாண்டவச்சி தம்பதிக்கு கலைநயமிக்க அழகிய ஆண் குழந்தை பிறக்குது. ஊரை காப்பவன்கிற அர்த்தத்துல அவனுக்கு கல்வி காத்தான்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. 5 வயசுல அவனுக்கு கல்வி, கலை, வீர விளையாட்டுன்னு எல்லா பயிற்சிகளும் அளிக்கப்படுது. எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டுறான். குறிப்பிட்ட வயசு வந்ததும் அப்பா பெத்தாண்டவன் தன் குலத்தொழிலான மக்களை கொள்ளையடிக்கும் வேலையை ஏத்துக்க சொல்றான். ஆனா கல்வி காத்தானுக்கு மனசு இல்ல. கொள்ளை அடிக்கிறது, உயிர்களை கொல்லுறதெல்லாம் பழி பாவம்னு அவன் மனசுக்கு ஒத்துக்கல. அப்பாவை எதிர்க்கவும் முடியல. ஒரு நாள் ராத்திரி அம்மா அப்பாவை வணங்கிட்டு
கால் போன போக்குல ஓடி போயிட்டான். காலையில மகனை காணலன்னு பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் காடு மேடு அலைஞ்சு தேடுறாங்க. மகனை காணாம ரொம்ப வேதனையில ஆடுறாங்க. அப்படி மகனை தேடி ஊர் ஊரா அலையறாங்க. திருவண்ணாமலைக்கு வந்து குளத்தங்கரையில அமர்ந்து மகனை பத்திய கவலையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தூரத்துல ஆனந்தாயின்னு ஒரு வயசான பெண்மணி உட்கார்ந்துருக்கிறாங்க. பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் தாண்டேஸ்வரன் அவங்களுக்கு எப்படி ஆசி வழங்கினான், அவனோட கையில மண்டையோடு ஒட்டி இருந்த விசித்திரம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சு ஆனந்தாய் காதுல விழுந்ததும் அவங்க முகம் மலருது. உடனே எழுந்து, யா, நீங்க தாண்டேஸ்வரன் பத்தி பேசினீங்களே, அவர் எங்க பாத்தீங்க, எங்க இருந்து வர்றீங்க, அவரு இப்போ எங்க இருக்காரு படபடப்பா கேக்குறாங்க. பெத்தாண்டவச்சிக்கு உடனே புரிஞ்சு போச்சு, இவங்க தான் தாண்டேஸ்வரனோட மனைவி ஆனந்தாயின்னு. அம்மா, நீங்க தான் தாண்டேஸ்வரனோட மனைவியா? நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவரை சந்திச்சேன். அவர் உங்களை தேடித்தான் ஊர் ஊரா அலையறாரு. தண்டகாருண்யம் போறதா சொன்னாரு. இன்னும் பெத்தாண்டவச்சி சொல்றா. அதுவரை சோர்வா இருந்த ஆனந்தாயி வேகமா எழுந்து பக்கத்துல இருந்த குளத்துல நீராடினாங்க. ஒரு அதிசயம் நடந்தது. அவங்க தலைமூழ்கி எழுந்ததும் அவங்க வயதான தோற்றம் மறைஞ்சு பழைய இளமையான உருவத்தை அடைந்தாங்க. இதை பார்த்த பெத்தாண்டவனும் பெத்தாண்டவச்சியும் பரவசமாகி, அம்மா, நீங்க சாதாரண பெண்மணி இல்ல, நாங்க பெற்ற ஒரே மகனை தொலைச்சிட்டோம், தாங்கள் தான் ஆசி வழங்கணும்னு வேண்டினாங்க. ஆனந்தாயி, கவலைப்படாதீங்க, உங்க மகன் என்னை தேடி வருவான், அவனை என் மகன் மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு ஆசி வழங்கிட்டு தண்டகாருண்யம் நோக்கி போனாங்க. அதே சமயம் ஆனந்தாயோட அண்ணன் கோவிந்தன் அவங்கள தேடி வர்றார். அண்ணனை பார்த்ததும் ஆனந்தாயோட கண்கள் கலங்குது. அண்ணா, எங்கு தேடியும் அவர் கணவரை கண்டுபிடிக்க முடியல. நீங்க சொன்னபடி திருவண்ணாமலை புனித தீர்த்தத்துல நீராடி என் சாபத்தை போக்கிக்கிட்டேன். ஆனா அவர் இன்னும் பித்தனா, உணவு உண்ண முடியாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கவே வேதனையா இருக்குன்னு அழுதாங்க. கோவிந்தன், நேத்து திருவண்ணாமலையில ஒரு தம்பதி அவரை பார்த்ததா சொன்னாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தண்டகாருண்யம் போறதா அவங்க கிட்ட சொன்னாராம். நானும் இப்போ அங்கதான் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்றான். அண்ணன் தங்கைய மலையரசன் பட்டியல இருக்கிற ஒரு பூங்காவனத்துல தங்க சொல்றான். நான் உன் கணவரை எங்கிருந்தாலும் இங்க கூட்டிக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். மலையரசன் பட்டியல மலையரசன்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சான். அவனுக்கு கடவுள் பற்று சுத்தமா கிடையாது. அங்க காவலாளியா இருந்த ஒரு மீனவ குலத்தை சேர்ந்தவன் ஆனந்தாயிட்ட, அம்மா, எங்க அரசனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். ஆனந்தாயி உடனே தன்னை சுத்தி ஒரு புற்றை உருவாக்கி உள்ளேயே அமர்ந்து கொண்டாள். இதை பார்த்த காவலாளி அதிர்ந்து போறான். இவ சாதாரண பெண் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு புடவை சாத்தி தீபம் ஏத்தி வழிபட ஆரம்பிச்சான். இந்த விஷயம் மன்னன் காதுக்கு எட்ட அந்த புற்றை இடிச்சு அப்புறப்படுத்த சொல்றான். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கினதும் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்த மன்னனையும் மீனவ காவலாளியையும் தவிர மற்ற எல்லாரையும் மறைய செஞ்சிருச்சு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றை வேண்டிக்கிட்டு அரண்மனை திரும்புறான். கோவிந்தன் தாண்டேஸ்வரனை தேடி காடுமேடு மயானம்னு எல்லா இடமும் தேடி அலைறான். ஆனா கண்டுபிடிக்க முடியல. வழியில சில முனிவர்களை பார்த்து தாண்டேஸ்வரன் பத்தி விசாரிக்கிறான். அவன் மலையரசன் பட்டிக்கு போறதா சொன்னான்னு முனிவர்கள் சொல்றாங்க. அந்த முனிவர்கள் கோவிந்தன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு அசுரன் எங்களை வதைக்கிறான், தவம் செய்ய முடியல, காப்பாத்தணும்னு கேக்குறாங்க. கோவிந்தன், அந்த அசுரன் பிரம்மன் கிட்ட பல வரம் வாங்கினவன், அவன் தலையை வெட்டினாலும் உயிர் போகாதாம், அவன் அழிவு காலம் நெருங்கிடுச்சு, பொறுத்திருங்கன்னு சொல்லிட்டு மலையரசன் பட்டிக்கு விரைகிறான். மலையரசன் பட்டிக்கு போய் புற்றுருவா அமர்ந்திருக்கிற தன் தங்கையை பார்த்து, உன் கணவர் தாண்டேஸ்வரன் மயானத்துல தான் இருக்கிறாரு, நான் வர சொல்றேன், நீ சுவையான நவதானியங்களை அரைச்சு 3 சிவலிங்க உருண்டையா செஞ்சு கொடு, 3ல 2 கபாலம் சாப்பிட்டாலும் உன்னையாவது உன் கணவர் சாப்பிடுவார்னு சொல்றான். ஆனந்தாயி, அண்ணா, இப்போதே அவரை அழைத்து வாருங்கள், நான் அவரை பார்க்கணும்னு கேட்கிறான். கொஞ்ச நேரத்துல பித்தனா எலும்பும் தோளுமா உடலில் சாம்பலை பூசிட்டு அலைஞ்சு திரிஞ்ச தன்னோட கணவனை கண்டதும் ஆனந்தாய்க்கு ரத்தம் உறைஞ்சிச்சு. இதயம் வேகமா துடிக்குது, கண்ணீர் பெருக்குது. இந்த நிலைக்கு நான் தானே காரணம். இன்னும் மனம் வெதும்பி தன் கணவர் காலில் விழுறான். அதுக்கு தாண்டேஸ்வரன், இல்ல தேவி, எந்த கணவன் தன் மனைவியின் சுயமரியாதையை காக்க தவறுகிறானோ அவன் சரியான கணவனே கிடையாது. உனக்கு ஏற்பட்ட சங்கடத்தை போக்க நான் எந்த பாவத்தையும் எந்த சாபத்தையும் மனப்பூர்வமா ஏத்துப்பேன்னு சொல்றான். ஆனந்தாயி, இன்னைக்கு இந்த சாபத்தை நான் போக்கி காட்டுறேன் இன்னும் ஆவேசமா சொல்றான். தன் கணவனை மீண்டும் மயானத்துக்கு போகச் சொல்லி இரவு உணவு கொண்டு வர்றேன்னு சொல்றா.
தாண்டேஸ்வரன் மயானத்துக்கு போறான். மாசி அமாவாசை இரவு. ஆனந்தாயி தான் சமைச்சு வச்ச 3 உணவு பண்டங்களோட மயானத்தை நோக்கி நடக்கிறான். இத்தனை காலம் பிரிஞ்சிருந்த கணவன் பசியால பித்து பிடிச்சு அவர் இருந்த கோலத்தை பார்த்ததும் ஏற்பட்ட உள்ளக்குமுறல்களை சொல்ல வார்த்தை இல்லை. அந்த ஏக்கங்களோடவும் சாபத்தால தான் அனுபவிச்ச கொடுமைகளோட மனசுமைகளோடவும் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற தீர்மானத்தோட வேகமா நடக்கிறான். உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்டுல படுத்திருந்த தன் கணவனை பார்த்தான். தன் மனைவியின் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தாண்டேஸ்வரன் ரொம்ப சந்தோஷமா எழுந்து நின்னான். ஏற்கனவே பசியில் இருந்தவனுக்கு தன் மனைவி கொண்டு வரும் உணவோட வாசம் அவனை இன்னும் சோதிச்சது. அவனோட எண்ணங்களை புரிஞ்சுகிட்ட ஆனந்தாயி தான் கொண்டு வந்திருந்த 3 உணவு பண்டங்கள்ல முதல் உருண்டையை தன் கணவனுக்கு கொடுத்தாள். அதை அந்த பிரம்ம கபாலம் விழுங்கிடுச்சு. தான் ஆசையா சமைச்சு கொண்டு வந்த உணவை கபாலம் விழுங்கினதும் கோபத்தோட உச்சிக்கு போனாள். ஆனந்தாய் இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு 2வது உருண்டையை கொடுத்தாள். அதையும் அந்த பிரம்ம கபாலம் விழுங்கினதும் அவள் முகத்துல கோபக்கணல் வீசுச்சு. அந்த உணவோட சுவையில மயங்கின அந்த கபாலம் 3வது உருண்டைக்காக காத்திருந்தது. 3வது பண்டத்தையும் எப்படியும் அந்த கபாலம் தான் சாப்பிடும்னு எண்ணி அதை தன் கணவனிடம் கொடுத்து அதீத கோபம், எரிச்சல், விரக்தியில பூமியில இறைச்சா. ஆசையா எதிர்பார்த்த உணவு பூமியில விழுந்ததை பார்த்த பிரம்ம கபாலம் தன் நிலை அறியாம தாண்டேஸ்வரன் கையிலிருந்து நழுவி பூமியில விழுந்து சிதறி அந்த பண்டத்தை தின்றது. மண்டை ஓடு தன் கையை விட்டு விலகிய மகிழ்ச்சியில தாண்டேஸ்வரன் ஓடினான். ஆனந்தாயி சாப விமோசனம் அடைஞ்சதா உணர்ந்தாள். ஆனா கீழே விழுந்த உணவை தின்ற பிரம்ம கபாலம் உடனே சுயநினைவு பெற்று மீண்டும் தாண்டேஸ்வரனை பற்றி கொள்ள அவனை துரத்துச்சு. இதை பார்த்த ஆனந்தாயி ஆங்கார ரூபம் கொண்டாள். 1000 கோடி சூரியனைப் போல கண்கூசும் பிரகாச சுடரொளியோட விஸ்வரூபம் எடுத்தாள். அந்த ஆதிபராசக்தி, அகிலாண்ட கோடி ஈஸ்வரி அந்த கபாலத்தை தன் காலால் மிதிச்சு நசுக்கி பூமிக்குள்ள அனுப்பினாள். ஆனாலும் அவளோட உக்கிரம் அடங்கல. விஸ்வரூபம் எடுத்த அந்த ஈஸ்வரி அந்த மயானத்துல ருத்ரதாண்டவம் ஆடினாள். அதே நேரத்துல தன் கையை விட்டு பிரம்ம கபாலம் விலகிய மகிழ்ச்சியில அந்த நீலகண்டர், பரமேஸ்வரன், மகாதேவன், தென்னாடுடைய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிஞ்சு சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமா மாறிவிடுகிறார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிஞ்சதால அவருக்கு தாண்டேஸ்வரனும், ஆங்கார உருவம் கொண்டதால பார்வதிக்கு அங்காளம்மன்னும் ஆனந்தாயனும் பேர் வந்துச்சு. தேவர்கள் செய்த தேர் அம்மனின் சாந்தம். அம்மனோட கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றாங்க, ஆனா முடியல. கடைசியில கோவிந்தரான மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. மகாவிஷ்ணு தேவர்களிடம், அழகான தேரை உருவாக்குங்க, அதுல நான் கலசமா மாறிடுவேன், அதுல அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும்னு சொல்றாரு. அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்கள் சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்துக்கு எதிரே வந்து நின்னுச்சு. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தாள். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடிச்சு பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனோட கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிஞ்சு புகழ் மாலை பாடினார். அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தினதோடு, இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரமளிப்பேன் கூறினாள். அதன்படி இன்றும் அங்காளம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடி, அதாவது சதுர்யுகங்களுக்கும் முன்னாலேயே சுயம்புவா தோன்றின அன்னை ஆதிபராசக்தி. அவதான் இந்த யுகத்தோட முதல் மூர்த்தியான சிவனோட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினாள்னு சொல்றாங்க. அருள்மிகு அங்காளம்மன் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திங்கிற 3 சக்திகளையும் தன்னகத்தே கொண்டவள். முப்பெருந்தேவியரோட அம்சமும் கொண்டவள். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவரையும் தோற்றுவித்த மாபெரும் ஆதிபராசக்தி இவள். தக்ஷனோட யாகத்துல விழுந்து உயரவிட்ட தாட்சாயணியா அவதரிச்சப்போ சிவனோட பஞ்சமுக தத்துவமான கோபம், சினம், சீற்றம், ஆங்காரம், ஆவேசம்னு 5 முகங்களும் ஒன்று திரண்டு உருவமற்ற சுயம்புவா உருவானவள் அங்காளம்மன். இவளே உருவமா பார்வதிங்கிற பேர்ல இமவானுக்கும் மேனைக்கும் பிறந்தாள். தாட்சாயணியோட உயிரற்ற உடலை தூக்கிக்கிட்டு சிவனோட துயரத்தை பார்க்க முடியாம மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால அந்த உடலை துண்டு துண்டா அறுத்து விழும்படி செய்தார். அப்படி அம்மனோட உடல் உறுப்புகள் விழுந்த இடங்கள் எல்லாமே மகிமை பொருந்திய சக்தி பீடங்களா உருவானது. இந்த மேல்மலையனூரே ஆதிசக்தி பீடம்னு சொல்றாங்க. அங்காளம்மன், சண்டி, முண்டி, வீதாளி, சாமுண்டி, பைரவி, பத்ரகாளி, ஆயி, மகமாயி, திரிசூலி, காமாட்சி, மீனாட்சி
அகிலாண்டேஸ்வரின்னு பல பேர்ல எண்ணற்ற சக்தி பீட தேவதையா விளங்குறா. சிவனோட தாண்டவத்துல அம்பிகையோட வலது கையின் புஜம் விழுந்த இடம்தான் மேல்மலையனூர். இதையே தண்டகாரண்யம்னு சொல்றாங்க. ஈசனை போலவே தனக்கும் 5 முகங்கள் இருக்குன்னு பிரம்மன் வீண் கர்வம் கொண்டார். இதை பார்த்த பார்வதி பிரம்மனோட ஆணவத்தை போக்க நினைச்சாங்க. பிரம்மன் வரும்போது நாதான்னு கூப்பிட்டாரு. அதுக்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யாருன்னு தெரியலையா என்று சிரிச்சாரு. பார்வதி சிவபெருமான் கிட்ட பிரம்மனோட ஆணவத்தை போக்க அவரோட 5 தலையில ஒரு தலையை கிள்ளி எறியணும்னு சொல்றாங்க. சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளி எறியறார். வலியால துடிச்ச பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளின தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்குற உணவை அந்த தலையை சாப்பிடும், நீ பித்தனா அலைய கடவாய் சாபமிட்டுறார். தன் கணவரோட இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, சரஸ்வதி தேவி, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியா மாறி கந்தல் ஆடைய அணிஞ்சு அலைந்து திரிவாய் சாபமிட்டுறாங்க. பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரோட சாபத்தால சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்ல அலைஞ்சு திரியிறாங்க. பார்வதி இறுதியில திருவண்ணாமலைக்கு வந்து அங்க உள்ள குளத்துல நீராடினதும் அவங்க வயசான தோற்றம் மறைஞ்சு பழைய உருவத்தை அடைஞ்சாங்க. பிரம்மனோட 5வது தலைய ஈசன் கிள்ளி எறிய சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. கிள்ளி எறிந்த சிரசின் மண்டை ஓடு ஈசன் கையை விட்டு அகலாம கையிலேயே ஒட்டிக்கிச்சு. ஒட்டி கொண்ட மண்டை ஓட்டுல அம்பிகை பிச்சை போட்டு அந்த பிச்சையை ஏற்கும் போது எந்த ஊர்ல மண்டை ஓடு அகலுமோ அங்கே பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கும்னு புரிஞ்ச ஈசன் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் சென்று கபாலத்துல பிச்சை வாங்கி சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக இந்த தண்டகாருண்யம் என்னும் மேல்மலையனூருக்கு வர்றார். உலகம் எங்கேயும் சுத்தி வந்த சிவன் அங்க வந்து சேரும் தினம் மாசி மாசம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையா இருந்துச்சு. அங்காளியானவள் அன்னைக்கு தன் முழு வலுவோடவும் பலத்தோடவும் இருப்பாள். அனைத்துக்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்னைக்கு சுடுகாட்டுல ஆவிகள் ஆன்மாக்கள் போன்ற எல்லாருக்கும் சூறையிடும் நாளாகும். அதுவே மயான கொள்ளைன்னும் கூறப்படுது. பூமிக்கு மேல சுயம்புவா புற்று உருவாகி அதுல ஒரு நாகமும் குடியிருந்ததாய் தல வரலாறு சொல்லுது. இந்த நாகத்தோட படம் சுருங்காமலே பல யுகங்கள் இருந்ததாம். கலியுகத்துல தேவர்கள் எல்லாம் தேருல வந்து வணங்கினதும் நாகத்தோட படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனா அமர்ந்ததாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மலையனூரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல கள்வர்களோட தொல்லை அதிகமாச்சு. மக்கள் சுயம்புவா புற்றுருவா அமர்ந்திருக்கிற அங்காளம்மனை நாடி வந்தாங்க. அதே நேரம் பிரம்மன் கிட்ட பல வரம் வாங்கின ஒரு அரக்கன் முனிவர்களையும் தேவர்களையும் வதைச்சிட்டு இருந்தான். வீட்டை விட்டு கால் போன போக்குல காட்டுக்குள்ள வந்த கல்வி காத்தான் அந்த அசுரனோட தலைய கொய்ய அங்காளி தன் பாதத்தால அவன் தலையை நசுக்கி அவனை அழிச்சா. கல்வி காத்தானை காவல் தெய்வமா வச்சு தன் மகனை போலா பாவிச்சு மக்களை காத்து வந்தாள். அங்காளி கல்வி காத்தான் கள்வர்களை முற்றிலுமா அழிச்சான். காட்டில் இருக்கிற பசுக்கள் கிட்ட பால் கறந்து தினமும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வான். ஒரு நாள் பால் மேல படர்ந்திருந்த பாலாடைய தவறுதலா சாப்பிட்டுட்டான். அங்காளம்மனுக்கு படைச்சான். பாலாடைய தின்னு அம்மனை சரணடைஞ்சதால பாலாடை ராயன் வழங்கிற பேர் மருவி நான்பாவாடை ராயன் வரன்னு ஆச்சு. சில பேர் தன்னோட நாவையும் குடலையும் அம்மனுக்கு பாவாடை மேல் படையல வச்சதால பாவாடை ராயன் ஆச்சுன்னு சொல்றாங்க. அங்காள பரமேஸ்வரி கோயில்கள்ல எல்லாம் பாவாடை ராயனுக்கும் சன்னதி இருக்கும். பக்தர்கள் ஆடு கோழி போன்றவற்றை பலியிட்டு வழிபடுவாங்க. அவன் பாமர மக்கள் பலருக்கு குலதெய்வமா விளங்குவான் அப்படின்னு பாவாடை ராயனுக்கு அங்காளி வரமளித்தார். இந்த கதை குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்வி இருக்கிறதா?